Hello friends, welcome to Reva Designers. இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான கிளாஸில் ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக 2 வீடியோ கை எப்படி கட் பண்ணுறது, பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பேக் பீஸை வச்சு எப்படி ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் பீஸு. இதோட வீடியோ பார்க்கணுன்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போது இது ஸ்ட்ரெயிட் இதில் கிராஸ் எதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது இது இப்படி இழுத்து பார்க்குறோம் பார்த்திங்களா, இதுதான் நூல் கிராஸாக இறங்குறது. இந்த பக்கம் நான் ஃபஸ்ட்டு எஸ்டி போட்டு வைக்கிறது. இது ஸ்ட்ரெயிட்டு, அதாவது இந்த பேக் பீஸை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நூல் இறங்குற பக்கத்தில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம கிராஸ் கட்டிங்கில் தான் போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கிராஸ் கட்டிங்கில் இப்படி நூல் கிராஸ் பக்கத்தில் இறங்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் ரெண்டு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரே அளவு தான் 2 ப்ளவுஸும், ஒன்று கீழே ஒன்று. நம்ம 2 ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ இதில் பேக் சைடோ ஒரு பீஸ், ஏதாவது ஒரு கலர் பீஸை நம்ம எடுத்து இந்த மாதிரி முன்னாடி பீஸ்க்கு வச்சுக்கலாம். இதில் 2 பீஸுமே இருக்குது. 2 பீஸில் ஒன்றில் நம்ம மார்க் பண்ண பீஸ் இருக்குது, இன்னொன்றில் மார்க் பண்ணாத பீஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக இந்த மார்க் பண்ணாத பீஸை இப்போ இதில் வச்சுக்கலாம். ஏன்னா அதே கலரில் பேக் பீஸை வச்சா பெரும்பாலும் இந்த வீடியோவில் நல்லா கிளியராக இல்லை, அதனால் இந்த கலரை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சைடில் வர, அதாவது ஆம்கோலோட அளவை இந்த அளவு ப்ளவுஸில் எந்த இடத்துல, அதாவது தையலுக்கு நம்ம டாட் 4th டாட் பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு இன்ச் சேர்த்து அப்ராக்சிமேட்டான ஒரு அளவில் கொஞ்சம் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஊக்குப்பட்டி வர இடத்துலையும் அதே மாதிரி கழுத்து பீஸ் வரும், அந்த இடத்துலையும் ஒரு டாட் வரும். 2வது பட்டி ஜாயின் பண்ணுற இடம், இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தையலை எந்த இடத்துல பட்டிக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதை மார்க் பண்ணும்போதே நம்ம கழுத்தோட அளவையும் சேர்த்து எடுத்துடலாம். அதாவது ஊக்குப்பட்டி வர பக்கத்தில் கழுத்தோட அளவையும் ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம பேக் பீஸோட கழுத்தோட அளவில் கரெக்டாக வெட்டிட்டு இது எக்ஸாக்டாக இருந்தால் எக்ஸாக்டான அளவு, அப்படி இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் மேலே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல அதை பெண்ட் பண்ணி கழுத்தை நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போது ஓரளவுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஷோல்டர் பேக் பீஸோட அளவு, அதே மாதிரி ஆம்கோலும் பேக் பீஸோட அளவு, இதை மட்டும் இதோட அளவு வச்சு நம்ம ஒன்றும் ட்ராலாம் பண்ணல, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைடில் மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிகினர்ஸ்க்கான கிளாஸ் தான் இது. அதனால் என்னென்னா நம்மளுக்கு துணி 1 மீட்டர் 80 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்தால் நம்ம அதுக்குள்ளே தான் வெட்டி பழகணும். நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பெருசாக வெட்டிட்டா அதுக்கப்புறம் துணி கம்மியாக இருக்கிற பீஸ்லாம் நம்மளால் கட் பண்ணி பழக முடியாது. அதனால் எவ்வளோ பெரிய பீஸாக இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு அதை கரெக்டாகவே வெட்டி பழகிக்கலாம். அதனால் இந்த மார்க் பண்ணியிருக்கிற அளவு வரைக்கும் வெட்டி விட்டு நம்ம அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சு திரும்பவும் மார்க் பண்ணணும். இப்போது நம்மளுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி இந்த நெக்கு, அதே மாதிரி ஆம்கோல் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஊக்குப்பட்டி பக்கம் இதை பேக் பீஸில் என்ன அளவு 2ஆக நம்ம மடித்து போட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அந்த பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் ஏற்கனவே கட் பண்ணி தான் விட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு இன்னொரு அளவு தேவை. அது என்னென்னா, அதாவது ஃப்ரண்ட் கப் ஷேப்போட அளவு எந்த இடத்துல நிற்கும் அந்த அளவு நம்மளுக்கு இப்போ தேவை. நான் இப்போ ஒரு கிராஸாக நூல் இறங்குற பக்கம்னு சொல்லி ஒரு லைன் போட்டிருக்கிறேன் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கிட்ட நம்மளுக்கு இப்படி இந்த மாதிரி பட்டி ஸ்டார்ட் ஆகிற இடம் கீழே, அதே மாதிரி மேலே ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகிற இடம், ஷோல்டரில் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த கீழே இந்த பட்டிக்கும் துணி சேர்த்து விட்டுட்டு எந்த இடத்துல அது பட்டி ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மார்க் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம இந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம இந்த முன்னாடி பிட்டை கட் பண்ண முடியும். இப்போ ஷோல்டருக்கு நான் மார்க் பண்ணிட்டேன்.
பார்த்திங்கன்னா இந்த பட்டி ஸ்டார்ட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த அப்புறம் இதோட அளவு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஊக்கு பட்டிகிட்டேருந்து எந்த இடத்துல வருதுங்கிறதும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். அதுக்கும் அதே அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி அந்த மார்க்கை கரெக்டாக போட்டுக்கணும். இப்போது ஊக்குப்பட்டி கிட்ட எந்த இடத்துலேருந்து அந்த டாட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த அளவு நம்மளுக்கு தேவை. அதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுருக்கிற இடத்துலேருந்து வச்சு பார்க்கலாம் எவ்வளோ தூரத்தில் வருதுன்னு. இப்படி வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல தான் வருது. இந்த மார்க்கோடு நம்ம சேர்த்து கட் பண்ண முடியாது. இதுக்கு மறுபடியும் உள்ளே நம்மளுக்கு டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் 1.5 இன்ச்சுங்கிற அளவு நம்மளுக்கு தேவை. அதையும் நம்ம சேர்த்து எடுக்கணும். இப்போ நம்ம டாட் வந்து பிடிக்கிற இடத்த மார்க் பண்ணிட்டோம். டாட்டோட அளவு நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் தான் இருக்கும். அளவு ப்ளவுஸில் இந்த டாட் வந்து எத்தனை இன்ச்சுக்கு பிடிக்கணும், எவ்வளோ பெரிய சைஸில் பிடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இந்த பெரிய டாட்டோட அளவு 1.25 2.5 இன்ச் இருக்குது. அப்போ நம்ம 2.5 இன்ச் இப்போ இது வந்து மடக்கலை, அதனால நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாகவே இதை 2.5 இன்ச்சுக்கு நீட்டமாக போட்டுக்கலாம் ஒரு கோடு மாதிரி. இப்போது நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இது 2.5 இன்ச் வந்துடும். இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் சைடில் இருக்கிற 2 பாயிண்ட்டோடு நம்ம சேர்த்தணும். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை சேர்த்தியாச்சு. அடுத்தது இந்த பக்கம் இருக்கிற பாயிண்ட்டையும் நம்ம சேர்த்திக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரைட் மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். இதுதான் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண போகிற மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த நெக்கோட அளவு இதையெல்லாம் அளந்து உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ இந்த நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. அதோட இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் பிடிக்கிற இந்த நீளத்தோட அளவு இது வந்து 13.5 இன்ச் இருக்குது. நம்மளுக்கு ப்ளவுஸில் வந்து பேக் பீஸோட அளவு தான் இந்த ஜஸ்ட்டோட அளவு இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி வைக்கவும் முடியாது. ஒரு சிலது மட்டும்தான் அந்த மாதிரி வரும். எல்லா ப்ளவுஸ்லேயும் அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஒன்று ஜஸ்ட்டோட அளவு மாறி போயிடும், இல்லை பேக் பீஸோட அளவு மேலே போகிற மாதிரி இருக்கும். அதனால் கம்பல்சரி இந்த வந்து ஜஸ்ட் பார்ட், அதாவது முன்னாடி கப் ஷேப்போட அளவு எடுத்தாலும் அதை எடுக்கணும். அளவு ப்ளவுஸ்னாலும் அது கரெக்டாக இருந்தால் மட்டும் அதை யூஸ் பண்ணணும். இப்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லா அளவும் வந்துருச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீழே மட்டும்தான் நம்ம கட் பண்ணாமல் இருக்கோம். இந்த கீழே வர லைனை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்கும். இப்போது இன்னும் இதையும் நம்ம வந்து கரெக்டாக இந்த 2 லைனும் வந்து இப்படி மடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே அளவில் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா பீஸ் ஏதாவது இருந்ததுன்னா கட் பண்ணிக்கணும், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது இந்த டாட்டை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். டாட்டை கட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா, இந்த ஊக்குப்பட்டி பக்கமோ இல்லை ஆம்கோல் பக்கத்துலேயோ ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி மடக்கி வச்சோம்னா இந்த ஷோல்டர் பக்கம் சுருக்கே இல்லாமல் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு 3rd டாட் பிடிக்கும்போது எந்த விதமான சைட்லேயும் தள்ளி போகாத அளவுக்கு நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ இதை கரெக்டாக வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எதையும் கட் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக நம்ம வந்து முன்கைக்குழி வெட்டிக்கலாம். இந்த முன்கைக்குழி பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒரு இன்ச்சை விட்டுட்டு, ஏன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து கரெக்டாக இந்த இடத்துலையே முன்கைக்குழி ஸ்டார்ட் ஆகாது. அதனால் ஷோல்டர் நம்மளுக்கு யாருக்கும் அப்படி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுற மாதிரி தெரியும். அதனால தான் நம்ம வந்து முன்கைக்குழி வெட்டும்போது கொஞ்சம் 1 இன்ச் கேப் விட்டு இந்த முன்கைக்குழி இருக்கிற துணியை நம்ம வெட்டி எடுக்கிறோம். இப்போ கரெக்டாக அந்த எண்டில் நிறுத்திக்கலாம். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தள்ளி வந்ததுன்னா அதை மட்டும் வெட்டி விட்டுறலாம். இவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம யூஸ்ஃபுல்லாக 2 பீஸ் வச்சு கட் பண்ண மாதிரி இப்போ 2 பீஸ் இருக்குது. இதில் வந்து டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறத நான் ஒரு வரைஞ்சி காட்டுறேன். இது வந்து இந்த இன்னொரு கலரில் வரைஞ்சி பார்க்கலாம். இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸையே யூஸ் பண்ணி
நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அளவு ப்ளவுஸில் டாட் என்ன அளவில் இருக்கோ 2 இன்ச் தான் மேக்ஸிமம் இருக்கும். இல்லை இன்னும் நம்மளுக்கு பெரிய கப் ஷேப் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இந்த பெரிய டாட் நீளமாக வேணும்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அது மாதிரி பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அளவு எடுக்கும்போது அதை மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம போட போகிறேன் இந்த செகண்ட் டாட் பார்த்திங்கன்னா 4th டாட்டும் செகண்ட் டாட்டும் ஒரே அளவில் கரெக்டாக நேராக தான் வரும். இது 3rd டாட்டு. இந்த இடத்துக்கிட்ட தான் வரும் அப்படிங்கிறத விட நம்ம வந்து ஃபஸ்ட் டாட்டை பிடிச்சோன்னா அந்த நூலை இழுத்து பிடிச்சி போனால் நம்மளுக்கு வந்து 3rd டாட் வந்துடும் ஈஸியாக. இப்போது இதை மடக்கி பார்த்தோம்னா இந்த செகண்ட் டாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியாக வரல. ஸோ நம்ம மார்க் பண்ணுறது அப்படியே இருந்தாலும் நம்ம தைக்கும்போது அது வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது இது ரெண்டும் நம்மளுக்கு நேராக இருந்தால் தான் நம்ம ஈஸியாக தையல் போட முடியும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிராஸாக பிடிப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்கிறது நம்மளுக்கு அதாவது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் சிரமமாக தெரியும். கொண்டு வந்து எந்த இடத்துல முடிக்கிறது எந்த இடத்துல சேர்த்துறதுங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த 2 டாட்டையும் அதாவது 4வது டாட்டையும் 2வது டாட்டையும் ஒரே நேருக்கு நேர் பிடிச்சிட்டா நம்மளுக்கு ரொம்ப அது ஈஸியாகவும் வந்துடும். டாட்டும் கரெக்டாக அமைஞ்சிக்கும். இப்போது இவ்வளோதான் இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணுறது. நம்ம கட்டிங் வீடியோவில் எப்போவுமே வந்து பட்டி வந்து தைக்கும்போது தான் நம்ம கட் பண்ணுவோம். இதுக்கு வந்து கிளாத் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோவில். இது என்னென்னா இந்த அளவு ப்ளவுஸில் இந்த பட்டி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே நம்ம திருப்பி பார்த்தா அந்த தையல் தெரியும். அந்த அளவு வச்சு இந்த பட்டியோட கிளாத் மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறது ஸ்டிச்சிங் வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோதான் நம்ம பிகினர்ஸ்க்கான கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கை வெட்டுறது, செகண்ட் ஸ்டெப் வந்து பேக் பீஸ் கட் பண்ணுறது, இப்போ 3rd வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறது, அப்புறம் 4th பட்டி கிளாத் மட்டும் கட் பண்ணிட்டோம். இவ்வளோதான். இனி நம்ம வந்து பிகினர்ஸ்க்கான கிளாஸில் ஸ்டிச்சிங் வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.